நான் யோசிக்கிறதே இல்லை. ஏன் யோசிக்கணும்? பேசணும், இன்னைக்கு இந்த சப்ஜெக்டை பேசணும்னு டிசைட் பண்ணுங்க. நீங்கள் எல்லாருமே வந்து புத்திசாலி, நாலேஜபிள் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் புத்திசாலியாக நாலேஜபிளான்றது அடுத்த ஆளுக்கு எப்படி தெரியும்? அன்லெஸ் அதர்வைஸ் யூ ஸ்பீக் ஓப்பன்லி. நீங்கள் ஃப்ரீயாக பேசாமல் உங்ககிட்ட இருக்கிற சப்ஜெக்டு, உங்ககிட்ட இருக்கிற நாலேஜ் எதிராளிக்கு எப்படி தெரியும்? எதிராளி நீங்கள் பேசாமல் உங்களை எப்படி மதிப்பார்? எப்படி மதிப்பார்? நீங்கள் பேசணும். உங்கள் இருக்கிறத நீங்கள் பேசணும். கூச்சமே இல்லாமல் பேசணும். கூச்சமே இல்லாமல் பேசணும். ஏன் பேசுறதுக்கு முன்னால் இது சொன்னால் ரைட்டாக இருக்குமா தப்பாக இருக்குமா, இல்லை அவர் கோச்சிப்பாரா இல்லை அக்செப்ட் பண்ணுவாரா, அக்செப்ட் பண்ணலன்னா என்ன பண்ணுறதுன்னு ஏன் யோசிக்கணும்? நீங்கள் பேசுறது ரைட்டாக தப்பா, அக்செப்ட் பண்ணுறதா அக்செப்ட் பண்ணலன்றது ஆப்போசிட் பார்ட்டி டிசைட் பண்ணுறங்க. நீங்கள் ஏன் டிசைட் பண்ணுறீங்க பேசுறதுக்கு முன்னால்? இங்கே தான் முதல்ல உங்களுடைய கம்யூனிகேஷன் கெட்டிங் லேக்ஸ். போகிறதுக்கு முன்னாலே 1000 விஷயங்களை நீங்கள் ஃபில்டர் பண்ணுறீங்க. நிறைய விஷயங்களை ஃபில்டர் பண்ணி நீங்கள் பேசுகிறதுனால அந்த கண்டென்ட்ஸ் ஆஃப் தி சப்ஜெக்ட் ஆர் கண்டென்ட்ஸ் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸை வந்து உங்களால் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. நீங்கள் இங்கிருந்தே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறதுனால இந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் 10 கேள்வி படிச்சுட்டு போகும்போது 11ஆவதாக ஒரு கேள்வி வரும்போது விட்டு வரீங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி இங்கே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கேபினுக்குள்ளே போகும்போது அந்த சப்ஜெக்ட் அன்ரிலேட்டடாக ஒரு கேள்வி கேட்டாருன்னா யூ பிகம் எ இடியட் இன் ஃப்ரண்ட் ஆஃப். ஏன்னா நீங்கள் உங்கள் டைம் எல்லாத்தையும் என்ன பேசணும், எப்படி பேசணும் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு உள்ளே போகிறதுனால அந்த சப்ஜெக்ட் எல்லாம் முடிச்சுட்டு தினபாச்சு அப்படின்னா இது யோசிக்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் தலையை சொல்கிற மாதிரி. நீங்கள் யோசிக்கவே இல்லை தலையை சொல்லும் போது ஆப்போசிட் மேன் கம் டு த கன்க்ளூஷன் தட் இஸ் எ இடியட். ரெடாரம் முதல்ல பேசணும். யாராக இருந்தாலும் இங்கே இருக்கும், யாராக இருந்தாலும் யார்கிட்ட பேசினாலும் அவன் கேட்க பெல் சுட்டு போகிறேன், என்ன கேடு பார்த்துக்கலாம் அப்படின்னு போங்க. இல்லை இதுதான் நடந்து சொல்ல போகிறோம், தப்பாக இருந்தால் சொல்லிட்டோம், கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போங்க. தட்ஸ் அ கான்ஃபிடன்ஸ் லெவல் யூ ஷுட் ஹேவ். நீங்கள் இங்கே பிரச்சனை என்னடான்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அண்டர் நீக்கில் ஒரு பயத்தால், ஏதோ ஒரு இனம் தெரியாத ஒரு பயத்தால் உள்ளே போயிட்டு உள்ளே இருக்கிற ஆளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு பேச முயற்சி பண்ணுறீங்க. அவரை வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணணும், அவரை அட்ராக்ட் பண்ணணும், அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும். இங்கே பேச ஆரம்பிக்கிறீங்க. இம்ப்ரெஸ் பண்ணுறது நீங்கள் பேசுகிறதுல இல்லை, நீங்கள் பேசுகிற சப்ஜெக்டில். உங்கள் பேச்சில் இருக்கிற பணிவு, உங்கள் பேச்சில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மெட்டீரியலில் சத்தியமாக நான் இம்ப்ரெஸ் ஆகும். அதை விட மேட்ரை சொல்லு அப்படின்னு நான் நிறைய விட சொல்லிடுது. மேட்ரை சொல்லு, இப்போ என்ன சொல்ல வந்து சொல்லு அப்படின்னு தான் சொல்லு. இன்றைக்கி வந்து யாருக்குமே வந்து அந்த சுற்றி வரத்துக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது. எவ்ரிபடி வாண்ட் டு கெட் இன்டு தி டைரக்ட் சப்ஜெக்ட். ஸோ என்னோடய பர்சனல் அட்வைஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னடான்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கோ பிளண்ட்லி வித்தவுட் எனி ப்ரிப்பரேஷன். உள்ளே போய்ட்டு சார் இது மாதிரி நந்து எப்படி பண்ணால் எப்படி வரும், இப்படி பண்ணலாமா அப்படின்னு அவரே கேள்வி. இல்லை இப்படி பண்ணால் தப்பாகிடுச்சு என்ன பண்ண. அதே மாதிரி ஒரு காரியம் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாலே எக்கச்சக்கமாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, தப்பாக விடாது ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. பட் என்னுடைய கேள்வி என்னன்னா, தப்பே பண்ணாமல் எப்படி பண்ண முடியும்? தப்பே பண்ண முடியாமல் எப்படி பண்ண முடியும்? தப்பே பண்ணாமல் நீங்கள் பண்ண தப்பாக கரெக்டாக எப்படி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுங்க. எவ்ரிதிங் கோஸ் கரெக்ட், ஐ வில் ஃபீல் சம்திங் ராங். நான் நிறைய விட டேலாக் சொல்லிடுவேன், இங்கேயே சொல்லிடுறேன். என்னடா சைலண்டாக இருக்குதுன்னு சொன்னோன்னே ஒரு பாம் வெளியே சொல்லிடுறேன், உங்ககிட்டே சொல்லிடுறேன். ஏன்னா இங்கே எதுவுமே வந்து கரெக்டாக போகாது. கரெக்டாக போனால் அது லைஃப் கிடையாது. ஸோ தப்பாக போயிடும், தப்பாக பண்ணிவிடுவோன்னு ஏன் பயப்படுவேன்? முதல்ல அட்டன் பண்ணு. இன்னைக்கு இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இது 2 தான். நம்பர் 1 பேசுறதுக்கு பயம், தப்பாக பேசிடுவாங்களோன்னு பயம். எதிராளி வந்து நம்ம சொல்கிறத தப்பாக புரிஞ்சுப்பாருன்னு பயம். இந்த பயத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் பேசுகிறத பேசுகிறேன், தப்பாக இருந்தால் அவங்க கரெக்ட் பண்ணட்டும், தப்பாக பேசிட்டா வி கேன் ஆஸ்க் ஃபார் தி சாரி அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு போனீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி நிமிந்து நிற்பீங்க. ஏன்னா இப்படி தான் நீங்கள் நான் உள்ள வைக்கணும். ஏன் நீங்கள் நிற்க கூட வரமாட்டேங்க. ஏன் அது மாதிரி போன நினைக்கிறீங்க? இதுதான் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தடை. இன்னொன்று, நீங்கள் எல்லாருமே வந்து இப்போது இயல்பாக இல்லை. ஒன்று அதிகமாக மரியாதை கொடுக்குறீங்க, இல்லை அதிகமாக கோச்சிக்கிறீங்க, இல்லை அதிகமாக சண்டை போடுறீங்க, இல்லை அதிகமாக விலகி போகிறீங்க. இது எல்லாத்துக்கும் கீழே இருக்கிறது வந்து பயம். ஒரு பேசிக்காக ஒரு பயம். இப்போ ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட ஒரு வேலைக்கு வர, நீங்கள் சேரில் உட்காந்துருங்க, அவர் வராது. வரும்போதே நீங்கள் வந்து ஒரு ப்ளீஸிங்காக வாங்க சார் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறது, சொல்லுங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கணும். இப்படி நீங்கள் இப்படி யோசிச்சுட்டு சொல்லுங்கள் என்னும் போது அந்த ஆள் இரிட்டேட் ஆகும்.
நம்ம வர மரியாதை இல்லாமல் தலை யோசனை கேள்வி கேட்குறான், இது பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்படின்னு கேட்குறான். இதே கேள்வியை நீங்கள் வந்து சொல்லுங்கள் சார் என்ன பண்ணணும், இல்லை இது கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேணும் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்போம். நல்லதையும் கெட்டதையும் விதைக்கிறது நம்ம வாய் மட்டும்தான். முதல்ல வந்து எதிராளியை வந்து நார்மலாக ரிசீவ் பண்ணணும். ஒன்று டக்குன்னு சார்ஜெல்லாம் எழுந்து தள்ளி விட்டுட்டு எழுந்து நின்று வாங்க சார் அதுவும் தேவை. அதே மாதிரி வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்து சொல்லுங்கள் அப்படின்னு நெக்கில் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை இந்த ஆள் எதுக்கு அப்படி மூஞ்சை சுதிக்கின்னு அந்த ஆள் வரும்போதே அவனை வந்து ஒரு 4 இன்ச்சு பின்னால் நிற்க வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ரிசீவ் இட் நார்மல். அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற இன்ட்ராக்ஷன் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி பேசும்போது அக்செப்ட். ஒரு பிரச்சனைகளை எவ்வளோக்கு ஒரு பிரச்சனையை ஒரு மனுஷன் ஹேண்டில் பண்ணுறானோ அவ்வளோக்கு அவனுக்கு மெச்சூரிட்டியும் எக்ஸ்பீரியன்ஸும் வரும். ஆனால் நீங்கள் பிரச்சனைக்குள்ளே போகிறதுக்கே பயப்படுங்க. யாராவது ஒருத்தர் ஒரு பெக்யூலராக ஒரு சர்வீஸ் கேட்குறாரு, இல்லை அடிஷ்னலாக ஒரு சர்வீஸ் கேட்குறாரு. அந்த சர்வீஸ் அவர் கேட்டு முடித்த உடனே உங்கள் மண்டையில் வர முதல் வேலை, இது தப்பாச்சுன்னா நம்மளை ஆப் வச்சுருவாங்க, இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நம்மளை ஆப் வச்சுருவாங்க அப்படி தான் நினைக்கிறீங்க. அப்படின்னு நினச்சிட்டு அந்த வேலையை நீங்கள் வந்து அட்டன் பண்ண மாட்டீங்க. அதுக்கு பதில் அட்டன் பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணுவோம், இல்லைன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஆட்டிடியூடு வரணும். அப்போ என்ன ஆகுனா, என்னை பார்த்து நான் இவங்கெல்லாம் என்கிட்ட க்ளோஸாக இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, நான் இவங்ககிட்ட ஒரு பழமொழி நான் மாற்றி சொல்லிடுவேன். எக்ஸ்போர்ட்டேட்டரில் வந்து ஒரு வேர்டு ஒன்று போட்டிருப்பாங்க, 99% அச்சீவ்டு, இட் இஸ் நாட் சக்ஸஸ். 100% அச்சீவ் பண்ணால் தான் சக்ஸஸ் போட்டிருக்கோம். அந்த பழமொழியை நான் வந்து மாற்றி படித்தேன். 99% achieved, 99% we gain the knowledge. We yet to gain a knowledge of only 1%. 99% நான் ரீச் பண்ணிட்டேன், 99%க்கு உண்டான நாலேஜை நான் கெயின் பண்ணிட்டேன். இன்னும் ஒரே ஒரு பர்சன்ட் தான் அதை ரீச் பண்ண சக்ஸஸ். அப்போ 99% இஸ் நாட் சக்ஸஸ். 100% சக்ஸஸ்னா 100லாம் போக முடியாது, 60 போனதே பெரிய மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிவர்ஸ் ஆகுது. ஏன் ரிவர்ஸ் ஆகுது? அட்டன் பண்ணு. லெட் இட் கெட் ஃபெயில், லெட் இட் கெட் ஃப்ளாட், லெட் இட் கெட் அப்யூஸ்டு பை தி கஸ்டமர் திட்டுட்டோம், தப்பாக ஆகட்டும். ஆனால் கூட்ஸுக்கும் டேமேஜ் இல்லாமல் பார்த்து, அதுதான் நான் தப்பாக சொல்கிறது வந்து ஒரு ராங்கான ஹேண்டிலிங் இல்லை, அட்டெண்டிங் த ஜாப். ஒரு ஜாபை அட்டன் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. ஒரு இடத்துல போய் நிற்குதா, ஆர் சம்படிஸ் ஹெல்ப் ஆர் சம் எக்ஸ்பர்டைஸ் உங்களுடைய சப்போர்ட்டை கேளுங்க, take it to the next level and then take one more area support, then execute 100%, but take it 30%, 40%, achieve it. But attend பண்ண உங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இது எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுடைய நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது எங்கே ஒன்றாலும், எந்த மேடையில் ஒன்றாலும், எந்த ஸ்டேஜில் ஒன்றாலும் உங்களால் ஃப்ரீயாக பேசணும். ஸோ இது எல்லாத்துக்கும் பேசிக்கில் இருக்கிறது பயம் இல்லாமல் வாழ்றது பழகும். பயம் இல்லாமல் வாழ்றதுன்றது இயல்பாக இருக்குது. பார்த்துக்கலாம், வாங்க என்ன சொல்லுங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கும். இது முடியாதுன்னு சொல்லாது. ஓகே வில் ட்ரை, லெட் வி சி, வில் ட்ரை அவர் பெஸ்ட் அப்படின்னு ஆரம்பிக்கும். நீங்கள் வேலையை ஒன்றா செய்ய தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகவே இருக்கும். அதே உங்களுடைய கண்ணில் வந்து எப்பவுமே சகோதரத்துவத்தையும் அன்பையும் வச்சுக்கணும். உங்கள் கண்ணே வந்து பார்த்தீங்கன்னா வேகர் ஒரு டெட்டாக ஒரு ஃபீலிங்கே, ஒரு சோகம், ஒரு சந்தோஷம், ஒரு ரிலாக்னஸ் இதுமாதிரிலாம் ரீபா எனக்கு அது மாதிரி பார்த்தா எனக்கு அலர்ஜியாக இருக்குது. இவங்ககிட்ட வேலை கொடுக்கலையா, இப்படி ஐஸ்லாம் ஒரே டெட்டாக இருக்கேன்னு தோணும். லைவாக வைக்கணும்னா இந்த இடம் ரொம்ப க்ளீனாக இருக்கும், இந்த இடம் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். முதல்ல பேசுகிறதுக்கு முன்னால் யூ அவாய்ட் தி ஃபில்ட்ரேஷன்ஸ், நோ ஃபில்ட்ரேஷன்ஸ், ராக் அப்படியே சப்மிட் பண்ணணும். இன்றைக்கி வந்து நீங்கள்லாம் சினிமா பார்க்குறீங்க, எல்லோரும் சினிமா பார்க்குறீங்க. சினிமாவில் உங்களுக்கு பிடிச்சது வந்து சேரி லாங்குவேஜ் இல்லை ஐர் லாங்குவேஜ். இப்போ வர சினிமாவில் தான் ஸ்லாங்கா இல்லை ஃபார்மல் லாங்குவேஜ்? ஸ்லாங் தானே, பேசுங்க. அதான் நானும் சொல்கிறேன், பேசுங்க. சினிமாவில் மட்டும் உட்காந்து கேட்க சிரிப்பீங்க, பார்த்துக்குங்க, ஆனால் பேச மாட்டீங்களா? அதே வந்து நான் தூய தமிழில், நண்பர்களே நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு இன்று நான் இதை பற்றி பாடம் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னா எத்தனை பேர் இங்கே கோட்டை விடுங்க? மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எத்தனை பேர் கோட்டை விடுவீங்க? பேசுங்க. உங்களுக்கு எந்த மொழி, எந்த ஸ்லாங்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் பேசுங்க. உங்களுக்குள்ளே தானே பேசுங்க. எதுக்கு வரவன்னா இப்போ ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் ஃபஸ்ட்டு வரேன்னா, இல்லை ஒன்லி அக்ரகாரத்துலேருந்து வரான், அவனை ராயபுரம் காசிமேலேருந்து தானே வரான்.
நீங்கள் அதே லாங்குவேஜில் பேசுங்களா? சரி, இந்த லாங்குவேஜில் பேசினா அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க. ஏன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பிடிக்குதோ அந்த லாங்குவேஜில் பேசணும். பட் இஃப் யூ வாண்ட் டு க்ரோ த கம்யூனிகேஷன் ஸ்கில்லு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேரியர் இல்லாமல், அப்டக்கிள் இல்லாமல், தடையும் தங்கு தடை இல்லாமல் பேசுகிற ஒரு பழக்கத்தை உருவாக்கி. நம்பர் 1. நம்பர் 2, எந்த கஸ்டமர் எந்த விதமான வேலைக்கு வந்தாலும் முதல்ல அந்த வேலையை வாங்கு, அக்செப்ட் பண்ணு. அக்செப்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணு. யூ ஆர் கெட் ஃபெயிலியர் இன் 10%, டோன்ட் ஃபீல் யூ ஆர் ஃபெயில்ட் இன் 10%. யூ கெயின்ட் 10% எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் டு 30%, 40%. வென் யூ ஆர் அச்சீவிங் 100%, செலிப்ரேட், சந்தோஷமாக கொண்டாடு. அதே சமயம் 10% நீங்கள் ஃபெயிலர் ஆனாலும் செலிப்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா 10% நீங்கள் வேலை கற்றுன்னு இருக்கீங்க. ரீசெண்டாக எனக்கு ஒரு புக்கு ஒன்று காமிச்சேன், படிச்சுட்டு காமிச்சேன். கண்ணதாசனுடைய ஃபேமிலியில் பசங்க பாஸ் பண்ணால் அவர் வந்து ஒவ்வொரு குழந்தைங்க அந்த காலத்தில் 100 ரூபா கொடுப்பார். எல்லா குழந்தைங்க 100 ரூபா கொடுப்பார் இல்லையா? இந்த வாரம் புக்கில் படிச்சது. ஒரு வாட்டி என்ன பண்ணால் ஒரு குழந்தை ஃபெயில் ஆன குழந்தைக்கு அவர் 200 ரூபா கொடுக்குறாரு. இஸ் கிவிங் 200 rupees டு தி சைல்டு ஹூ காட் ஃபெயில். உடனே பாஸ் ஆனவனும் வந்து கேட்குறேன், நாங்கள் பாஸ் ஆன எங்களுக்கு 100 ரூபா, ஃபெயில் ஆனவங்களுக்கு எதுக்கு 200 ரூபான்னு? நீ பாஸ் ஆன, நான் 100 ரூபா பாஸ் ஆன, நீ சந்தோஷமாக இருக்கிற, நான் 100 ரூபா கொடுத்தேன், டபுள் சந்தோஷத்தில் இருக்கிறேன். அந்த குழந்தை ஃபெயில் ஆயிடுச்சு, அதனால் அது சோகமாக இருக்குது, அதுக்கு 2 சந்தோஷம் வேணும், அதனால் நான் 200 ரூபா கொடுத்தேன். See, this is a life. It's a good example. இப்போது ஜெயிக்கிறவனே இன்னைக்கு எடுத்துங்க. ஐ saw some message in WhatsApp. இன்றைக்கி வந்து ஒலிம்பிக்கில் வந்து 3 பேர் தங்கப்பதக்கம் வாங்கினேன். இந்த 3 பேர் தங்கப்பதக்கம் வாங்கணுன்னா அந்த ஆந்திராக்காரன், தெலுங்கானா ஆள், ஆந்திரா ஆளுன்னு கிளைம் பண்ணுறான். எல்லாரும் எக்கச்சக்கமாக வந்து கிஃப்ட்டு எல்லாரும் ஆனர் பண்ணாங்க. ஆனால் அந்த 3 பேரும் ஜெயிக்கிறதுக்கோசரம் ஸ்பான்சர் பின்னால் தெருவா அலைஞ்சாங்க. ஒரு பய காசு கொடுக்கல. அவங்க போட்டுக்கிற ஷூ 12,000 ரூபா. அந்த ஜிம்னாஸ்டிக்கில் ஜெயிச்ச பொண்ணு போட்டுக்கிற ஒரு ட்ரெஸ்ஸு வந்து 12,000 ரூபா, 13,000 ரூபா. பிகாஸ் இட்ஸ் நீட் எலாஸ்டிசிட்டி. அந்த ட்ரெஸ்ஸு வந்து அவங்க பண்ணுறது ஜிம்னாஸ்டிக்கில் ஏற்ற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸு வளையணும். அந்த ஷூ வந்து அவங்க குதித்து நிற்கும் போது அந்த அவங்க லெக்கில் வந்து ஸ்ட்ரெயின் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இட் இஸ் ஸ்பெஷலி மேட் அ ஷூ. ஷூலாம் பார்த்தீங்கன்னா 15,000 75,000 ரூபா வரைக்கும் இருக்குது ஜிம்னாஸ்டிக் ஷூ. அவங்க போட்டுக்கிற ஸ்கின் ட்ரெஸ்ஸு வந்து இட் இஸ் காஸ்ட் அபவுட் 15,000 rupees to 75,000 rupees. அந்த ஸ்டேஜு, அவங்க போகிற ஃப்ளோரு எல்லாமே வந்து சிந்தட்டிக்கலி டிசைன். இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து அந்த ஒலிம்பிக்கில் கலந்துக்கணும்னு நினச்சிதுன்னா ஒலிம்பிக்கில் என்ன ஃப்ளோர் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஃப்ளோரில் அந்த பொண்ணு ப்ராக்டிஸ் பண்ணும். அந்த ஹோல் செட்டிங் பார்த்தீங்கன்னா 10-15 லட்ச ரூபா. அந்த ஜிம்னாஸ்டிக்கில் ஜெயிச்ச பொண்ணுக்கு வந்து 10-15 லட்சம் ரூபாய்க்கு வந்து நீங்கள் ஃப்ளோர் இருக்கணும். அந்த பொண்ணு அந்த கோச்சை வந்து தெருவா அரசாங்கம், ப்ரைவேட் ஆளுங்க எல்லாருக்கும் போய் கேட்டாங்க, ஒரு பய காசு தரல. இன்னைக்கு ஜெயிச்ச உடனே இது வரைக்கும் அந்த பொண்ணு 13 கோடி ரூபா கொடுக்குறாங்க பேருக்கோசரம். அது தப்பு. அதை மாற்றுங்க. இங்கே தோத்தாலும் செலிப்ரேட் பண்ணுங்கள், பரவாயில்ல, 10% வி கெயின். அது மாதிரி செலிப்ரேட் பண்ணுங்கள். ஜெயிக்கிறவனுக்கு மட்டும் உலகம் கிடையாது. தோக்காமல் எவ்வளோ பேர் ஜெயிச்சிருக்கோம்? தோக்காமல் ஜெயிக்க முடியுமா? யார் தோக்காமல் ஜெயிச்சிருப்பாங்க? கடவுள் கூட தோத்துருக்குது நிறைய வாட்டி. நம்மளை மாதிரி ஆளுங்களை படித்ததுனால அவருக்கு ஃபெயிலியர் தான். ஆடு மாடை படைக்கும் போதே நல்லா இருந்தது, நம்மளை படித்ததுனால அவருக்கு ஃபெயிலியர். ஏன்னா வி ஆர் ஆல் இம்மூவபிள். அதனால் கடவுளுக்கே ஃபெயிலியர் வருது நம்மளை படித்ததுனால. நம்ம கொஞ்சம் ஃபெயிலியர் செலிப்ரேட் பண்ணலாமே. ஏன் ஃபெயிலியரை பார்த்து பயப்படுறீங்க? எங்களுக்கெல்லாம் ஃபெயிலியரே வந்தது இல்லையா? நாங்கள் ஃபெயில் ஆனதுக்கு நான் யாருமே திட்டினது கிடையாது. ஏன்டா ஒழுங்காக ஹேண்டில் பண்ண தான் திட்டுறீங்க. ஃபெயில் வந்து வேர் யூ ஃபெயில் டு எக்ஸிக்யூட் ப்ராப்பர், அவ்வளோதான். தட் இஸ் ஏ ஏரியா டு பி ரெட்டிஃபை. எனக்கு வந்து முதல்ல வந்து ஒரு வேலையை எடுத்து நான் பண்ணும்போது இட் காட் ஃபெயில் இன் த ஸ்டேஜ் ஆஃப் 60%. அப்போ ஒருத்தர்கிட்ட நான் பேசுகிறேன், இல்லை போனோம், இவ்வளோ தொலைவு போனோம், இந்த இடத்துல போனோம், அது ஸ்டாப் ஆகிடுச்சு. Ravi, what do you worry? You got a 60% experience. But next time you can do 100%. It is happened in 94. 1994 நடந்தது. அதே மாதிரி வந்து இந்த இன்ட்ராக்ஷனில் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லிடுது. ஒரு வாட்டி வந்து சிங்கப்பூரில் இருந்துட்டு சந்தோஷ் ஐலாண்டு போகலான்னு சொல்லிட்டு க்யூவில் நின்றுருக்கும். உங்கள் ஃபீமேல் சப்ஜெக்ட் தான். க்யூவில் நின்றுருக்கும். நின்று இருக்கும்போது கப்பலை விட்டு இறங்கி வடிவா ஒரு சைனீஸ் பொண்ணு ரொம்ப அழகாக இருந்தது. நான் கூட பார்த்துட்டு தான் இருந்தேன். பார்க்கலன்னு சொன்னால் போய் வந்துகிட்டே இருந்தது. எனக்கு முன்னால் 2 யூரோப்பியன் இருந்தாங்க. ஒருத்தன் வெளியே போய்ட்டு ஃப்ரீ ஷல் வி மீட் ஃபார் டின்னர் அப்படின்னு கேட்டான். அந்த பொண்ணுக்கிட்ட போய்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஷல் மீட் ஃபார் டின்னர் அப்படின்னு கேட்டான். அந்த பொண்ணு சாரி ஐ எம் பிஸி அப்படின்னு போய்ட்டே இருந்துச்சு.
அதே இங்கே சென்னையில் நடந்திருந்தா என்ன பண்ணிருக்கீங்க? அம்மா இருக்குதா, அக்கா இருக்குதா, பாட்டி இருக்குதா, தாத்தா இருக்குதான்னு எல்லாம் கேட்டு உங்கள் 2 பேருக்குள்ள நடந்த ஒரு டீசெண்டான ஒரு கான்வர்சேஷனை எக்ஸ்போஸ் பண்ணி நீங்களும் ஊண்டாகி அவனையும் ஊண்டு பண்ணி உங்களை சுற்றி ஒரு பேடான ஒரு இமேஜை நீங்களே க்ரியேட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் 2 seconds அவ்வளோதான் கான்வர்சேஷனு. நேராக போனால் கேன் யூ ஜாயின் வித் மீ ஃபார் டின்னர் அப்படின்னா, ஸோ ஐம் சாரி, ஐம் பிஸி, ஐம் சாரி, போய்ட்டு வந்துடா. அந்த கான்வர்சேஷன் எனக்கு மட்டும் தான் தெரியும், இல்லை ஒரு 2-3 பேருக்கு தான் தெரியும். நோ ஒன் கேஸ். திஸ் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் ஹேண்டிலிங் த கிரைசிஸ். இதே உங்களுக்கு இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, சாரி, மை ஃபேமிலி வில் நாட் அக்செப்ட். இஃப் எனிபடி ப்ரப்போசஸ், simply you can say, sorry, my family will not accept. Or you are a nice guy, you can get a better than me, but if I get into this, I may lose 2-3 life in my family. Just live it. இதில் எங்கே எனிமிட்டி வரும்? திஸ் இஸ் த பெஸ்ட் கான்வர்சேஷன். அதை விட்டு நாயை, பேய, பிசாசை, மூஞ்சி, குரங்கு அப்படின்னா அவன் கத்தி எடுத்துன்னு இல்லையா? நீங்கள் அவனுடைய பர்சனாலிட்டியை நீங்கள் கேவலமாக பேசும் போதோ, இல்லை நீங்கள் அவனை அப்யூஸ் பண்ணும் போதோ, இஸ் கெட் அஃபண்ட் ஆனவனும் கத்தி எடுத்துன்னு வரான், டைம் பார்த்து குதிக்கிட்டு போயிடும். அதை நீங்கள் இப்படி போடலாங்க. என்னுடைய ஃபேமிலி அக்செப்ட் பண்ணாது, நாங்கள் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, விட்டுரு, நீ நல்ல பையன், உனக்கு என்னோட நல்ல பொண்ணு கிடைக்கும், அது மறக்காமல் சொல்லும், என்னோட நல்ல பையன் கிடைப்பான், விட்டுரு, முடியும். திஸ் பெஸ்ட் கான்வர்சேஷன். அதே மாதிரி இங்கே நிறைய மேல்ஸ் இருக்குங்க. திஸ் வில் ஸ்லைட்லி கோ டு தி அவுட் ஆஃப் சப்ஜெக்ட். நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஆண்மைத்தனம்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எவ்வளோ நேரம் செக்ஸில் இருக்கிறோம், எவ்வளோ நேரம் எத்தனை வாட்டி செக்ஸ் பண்ணுறோன்னு கிடையாது. ஹவ் வி கேர் த ஃபீமேல், ஹவ் வி வில் ரெஸ்பெக்ட் த ஃபீமேல், அவ்வளோதான். ஒரு பெண்ணை தேவையான நேரங்களில் எந்த அளவுக்கு நீ தாங்குகிறாயோ, எந்த அளவுக்கு அவளை நீ ஏற்றுக்கொள்கிறாயோ, நீ ஒரு உண்மையான ஆண்மகன். நான் முதல்ல புரிஞ்சுங்க. டாமினேட் பண்ணுறதை விட்டுருங்க. அங்கே டாமினேட் பண்ணிங்கன்னா இங்கே வேலை செய்ய முடியும், வாங்கின்னு வருவீங்க, இல்லை சண்டை போட்டுன்னு வருவீங்க, எனக்கு இங்கே பிரச்சனை வரும். அதனால் அக்செப்ட், ரெஸ்பெக்ட் த ஃபீமேல். நீங்கள் இவ்வளோ பேர் இங்கே இருக்கிறீங்க, உங்கள் இடுப்பில் நான் ஒரு 2.5 கிலோ வெயிட்டை உங்கள் இடுப்பு இங்கே வயிற்றில் இந்த இடத்துல கட்டுறேன். உங்களால் எவ்வளோ நேரம் சுமக்க முடியும் சொல்லுங்கள்? எவ்வளோ நேரம் இங்கே இருக்கிறால சுமக்க முடியும்? ஒரு பெண் 7வது மாதத்துலேருந்து 2 கிலோ வயிற்றில் வச்சுட்டு 90 நாள் ராத்திரி பகல் சுமக்கிறாங்க. அவங்கள மதிப்பீங்களா? மதிப்பீங்களா? உங்களால் முடியுமா? ஆனால் வெளியே கெத்தா, ஐ எம் அ மேல். வாட் மேல்? only by sex. What else you are? By sex you are a male, she is a female. It's only we talk about the sex, male and female, that's it. What is the special quality you are? நீங்கள் முதல்ல சம்பாரிச்சிருந்தீங்க, அவங்க அடுப்படையில் இருந்தாங்க, இப்போ அவங்களும் உங்களோட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. It is a right time to accept them and respect them and accommodate them. Then your life will be good. And handle them the way it's required. என்னைக்கு அவங்களுக்கு தேவையான நீங்கள் தாங்குங்க. தயவு செஞ்சு தாக்காது. தாக்குனீங்கன்னா அவங்க திருப்பி தாக்க ஆரம்பித்தாங்கன்னா ஒருத்தன் கூட தாங்க மாட்டேங்க. ஸோ கெட் இன் டு தி பர்சனல் லைஃப். ஸோ நவ் கம்யூனிகேஷன்ஸ், பாடி லாங்குவேஜஸ். அதே மாதிரி நீங்கள் இப்படி பேசலாமா அப்படி பேசலாமா அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போகும்போது உங்களால் என்ன மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நிற்க முடியாது. இது நினைக்கணும். ஆனால் எது ஒன்றாலும் ஃபேஸ் பண்ணலாம், எது ஒன்றாலும் சொல்லலாம். நீங்கள் தைரியமாக போனீங்கன்னா யூ கேன் ஆல்சோ டாக் லைக் மீ. ஸோ வாழ்க்கைங்கிறது வெரி சிம்பிள். நீங்கள் புத்திசாலி, திறமைசாலி, அறிவு ரொம்ப உள்ளவங்கன்னா எப்படி வெளிக்காட்டும்? இன் வே ஆஃப் ப்ரெசன்டேஷன், இன் வே ஆஃப் எக்ஸிக்யூட்டிங் த ஜாப் அண்ட் வே ஆஃப் கோஆர்டினேட்டிங் வித் எவ்ரி ஒன். ஸோ ப்ரெசன்டேஷன், கோஆர்டினேஷன் அண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ், இது எல்லாமே வாய் சம்மந்தப்பட்டது தான். இது எல்லாமே வாயில் பேசுகிறது தான். ப்ரெசன்டேஷன் வாய் தான். கோஆர்டினேஷன் 2-3 பேர்கிட்ட சேர்ந்து பேசி வேலை செய்யுது. இன்ட்ராக்ஷன், இது பண்ணால் கரெக்டாக வருமா, தப்பாக வருமா, ரைட்டாக வருமா, ராங்காக வருமா, எப்படி பண்ணால் கரெக்டாக வரும், இன்ட்ராக்ஷன். எல்லாமே பேசி தானே பண்ண போகிறீங்க. பேசுறதுல என்ன பயம், என்ன கூச்சம், என்ன பயம்? எந்த ஸ்லாங்கு பிடிக்கோ ஸ்லாங்கில் பேசுங்க, அவ்வளோதான். உலகத்தில் எந்த மூலையிலையும் இந்தியாவை தவிர எந்த ஊர்லேயும் யாரையும் சாருன்னே கூப்பிடுறது. அமெரிக்காவோட மிஸ்டர் பிரசிடென்ட் அப்படின்னு தான் கூடுவான். சாருங்கிறது அடிமையாகிய நான் உங்கள் முன் தண்டம் அணிந்து தண்டம் அணிகிறேன் அப்படின்னு அர்த்தம். சார்னா
போங்க வாங்க பெஸ்ட்டு. சாரோட மீனிங் அதான், ஸ்லேவ். எஸ் ஸ்டாண்ட் ஃபார் ஸ்லேவ். ஐக்கு ஒரு மீனிங் இருக்குது, ஆருக்கு ஒரு மீனிங் இருக்குது. ஆனால் எஸ் இஸ் டாக்ஸ் ஸ்லேவ். மறந்துடுறேன், இங்கே படித்தேன் நான். ஸ்லேவ் ஐ ரிமைன், இன்னும் நாம் அடிமையாகவே இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அமெரிக்காலே பிரசிடெண்ட்டை வந்து மிஸ்டர் பிரசிடென்ட் அப்படின்னு தான் கூப்பிடுறான். இங்கே மட்டும்தான் வார்த்தை சார் சொல்லினே இருக்கு. ஸோ அந்த அடிமைத்தனத்துலேருந்து வெளியே வாங்க. இங்கே வந்து எல்லாருமே புத்திசாலி தான், யாருமே முட்டாள் கிடையாது. ஆனால் உங்களுடைய புத்திசாலித்தனமோ உங்களுடைய கடின உழைப்போ ஒரே ஒரு விஷயத்தால் போகுது, உங்களுக்கு இருக்கிற பயம், உங்களுக்கு இருக்கிற சோம்பேறித்தனம். இது ரெண்டுத்தையும் விடுங்க. இது ரெண்டுத்தையும் விட்டிங்கன்னா நீங்கள் கூட பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் போய் உட்காரலாம், பாசிபிள். ஆனால் கூச்சம், பயத்தால் வர கூச்சம், சோம்பேறித்தனமும் பயம்தான். இந்த வேலையை செஞ்சால் வேணாம், அதுக்கு சும்மா படுத்துக்கலாம், சொட்டா பிரச்சனையாகும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான். எந்த வேலையாக இருந்தாலும் தைரியமாக அட்டன் பண்ணிவிட்டு ஃபெயிலியர் ஆனால் செலிப்ரேட் பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் ரீச் மேக்ஸிமம் லெவல், அதுக்கப்புறம் செலிப்ரேட் பண்ணுங்கள். when it is getting 100% success, செலிப்ரேட். தோக்காமல் ஜெயிக்க முடியாது, தப்பு பண்ணாமல் உங்களால் கரெக்ட் பண்ணிக்க முடியாது. தப்பே பண்ணலைன்னா, ஒரு ஆள் வந்து இது வரைக்கும் நான் வாழ்நாளே தப்பே பண்ணலைன்னு சொன்னார்னா சத்தியமாக அந்த பிறந்ததே வேஸ்ட். ஏன்னா அந்த எதுவுமே பண்ணலன்னு, எந்த காரியம் பண்ணால் இது கூட என் கையிலேருந்து தவறி விழலாம், தப்பு தான். அடுத்த வாட்டி நான் கேர்ஃபுல்லாக வைக்கிறதுக்கு ஒரு வாட்டி தவறி விழுந்தால் தான் எனக்கு அருள் வரும். நிறைய வாட்டி விழுற குழந்தை தான் வேகமாக ஓடும். ஏன்னா அது நிறைய வாட்டி விழுந்து எல்லாத்துலேயும் அடிபட்டு இனிமேல் விழுந்தா இங்கே தானே அடிபடும், இங்கே தானே வலிக்கும்னு சொல்லிட்டு அந்த குழந்தை தான் வேகமாக ஓடும். ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைய பார்த்தீங்க, பொத்தி வளர்க்குற குழந்தை படியை விட்டு இறங்கிறதுக்கே பயப்படும். பொத்தி வளர்க்குற குழந்தை, நீங்கள் கையை பிடிச்சி இழுத்துன்னு வந்த குழந்தை வீட்டில் இருக்கிற படியை விட்டு இறங்கிறதுக்கே பயப்படும். ஆனால் படியில் 10 வாட்டி விழுந்த குழந்தை உங்களோட வேகமாக படியில் இறங்கி போகும். அதனால் விடுங்க, அடிபடட்டும், பிரச்சனை இல்லை. ஃபெயிலியர் வரட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபெயிலியரே வாழ்க்கையாக இருந்ததுன்னா உங்களுடைய எக்ஸிக்யூஷன் ராங்குன்னு அர்த்தம், உங்களுடைய இன்வால்மெண்ட் தப்புன்னு அர்த்தம். 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி மிஸ்டேக் நடக்கலாம், 4ஆவது வாட்டி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செய்யணும். அவ்வளோதான். கம்யூனிகேஷன், நத்திங் பட் கம்யூனிகேட் த வே யூ லைக், நாட் த வே ஐ லைக். என்னுடைய ஸ்டைலுக்கு நீங்கள் என்னுடைய விருப்பத்தை நீங்கள் பேசுகிறேன்னா எனக்கு ஒரு ஸ்டைலு, தேவாவுக்கு ஒரு ஸ்டைலு, துளசிக்கு ஒரு ஸ்டைலு, செல்வத்துக்கு ஒரு ஸ்டைல் வச்சுக்கணும் முடியாது. என்கிட்ட பேசுகிற மாதிரி இவர்கிட்ட பேசினா வேலை நடக்காது, இவர்கிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசினா நான் கெட் அவுட் சொல்லுவேன். நீங்களாக பேசுங்க, நீங்களாக, அவ்வளோதான். எங்கே இருந்தாலும் இப்படி தான் பேசணும், இப்படி தான் பேசணும். முதல்ல உங்களுக்குள்ளே இருக்கிற கூச்சம், உங்களுக்குள்ளே இருக்கிற பயம், அதை ரிமூவ் பண்ணுங்க. இன்ட்ராக்ஷன்ஸ், communication and interaction only based on the words and the talks, improve it. முதல்ல பயத்தை வர கஸ்டமரை ரிசீவ் பண்ணும். இங்கே வந்து எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து ஏதாவது இங்கே மனிதன் இப்போ இருக்கிற இந்தியாவில் வந்து 2 வியாதி பெருசாக இருக்குது. அந்த 2 வியாதி தான் இன்றைக்கி இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸும் கருத்துருக்கு. 2 விஷயத்தை நீங்கள் வந்து எதிராளிகிட்ட எதிர்பார்க்குறீங்க. 1 இஸ் அப்ரிசியேஷன், 2வது சிம்பத்தி. எல்லாரும் வந்து நீங்கள் பேசும்போது உங்கள் வெற்றியை மட்டும் பேசுகிறீங்க, ஏன்னா மற்றவங்க உங்களை அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதே சமயம் வந்து நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இல்லை உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுகிறீங்க, யாராவது உங்களை பார்த்து பரிதாபம் பண்ணணும். யார் உங்களுக்கோசம் நீங்கள் பரிதாபப்படுவோம்? உங்கள் முன்னால் பரிதாபப்படுறவன் நடிக்கிறான். நீங்கள் அங்கேருந்து நவுந்து போனவனே எப்போ பார்த்தாலும் சோக கதையே பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் நீங்கள் அதை எதிர்பார்க்க? அதே மாதிரி அப்ரிசியேஷன் தே ஷுட் டூ. நீங்கள் த வே நீங்கள் பேசுகிறது, நீங்கள் பேசுகிற விதம், நீங்கள் வேலை செய்கிற விதத்தில் வந்து உங்களை பார்த்து அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். நீங்கள் அப்ரிசியேஷன் எதிர்பார்க்கக்கூடாது. எவ்ரி அப்ரிசியேஷன், எவ்ரி சிம்பத்தி காஸ்ட் யூ பெக் ஆஃப் விஸ்கி. நீங்கள் தண்ணி வாங்கி கொடுத்தா தான் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நீங்கள் தண்ணி வாங்கி கொடுத்தா தான் நீங்கள் சோகமாக சொல்கிறவங்க கேட்டு இருப்பான். ஆனால் போதை தெரிஞ்சவொன்னே அவங்க திட்டு போவோம். இதே எதிர்பார்க்கு. இது இன்றைக்கி இருக்கிற எல்லா மக்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய வியாதி, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும். இந்த வியாதிக்கு பேசிக்காக இருக்கிற காரணம் என்னடான்னா, நீங்கள் பேசுகிறதுக்கு உங்கள்கிட்ட சப்ஜெக்ட் இல்லை. இன்றைக்கி உங்களுக்கு அரசியல் தெரியாது, சினிமாவுடைய டெக்னாலஜி தெரியாது, நம்மளை சுற்றி நடக்கிற நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் தெரியாது. அதை வந்து மற்றவங்ககிட்ட பேசுறதுக்கு உண்டான நாலேஜ் உங்கள்கிட்ட கிடையாது. அதனால் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் ஜெயிச்சது, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் சோகங்களை அனுபவிச்சது, அதை வந்து மற்றவங்ககிட்ட சொல்லி எதர் அப்ரிசியேஷன் ஆர் சிம்பத்தியை நீங்கள் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க.
வாங்குறீங்க, இட் காஸ்ட் மணி, இட் காஸ்ட் மணி. இது எல்லாத்தையும் கேட்டு போமா தலைவா ஒரு 100 ரூபா கொடுக்கணும், கொடுத்தே ஆகணும் நீங்கள். ஏன்னா இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டுக்கிறான். அந்த 100 ரூபா சத்தியமாக திரும்பி வராது. ஏன்னா உங்கள் கதையை கேட்டதுக்கு நீங்கள் கொடுத்த ஃபீஸு திரும்பி வராது. தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சிம்பத்தியும் அப்ரிசியேஷனையும் காசு கொடுத்து வாங்காதீங்க. அது தானாக வரும். அது தானாக வரணுன்னா நீங்கள் பேசணும், கூச்சமே இல்லாமல் பேசணும். அதே மாதிரியே உங்கள்கிட்ட இருக்கிற உங்களுக்கு வர எல்லா ஒர்க்கையும் டேக் இட் அஸ் எ சேலஞ்ச். இது ஒரு போட்டி மனப்பான்மையோட இதை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ என்னுடைய ஸ்டைல் என்னென்னா, இவங்ககிட்ட நான் பேசணும் நிறைய வாட்டி சொல்லிடுறேன். நான் ஒரு வேலையை எடுத்து, நான் இல்லை ட்ரைவே ஒரு வேலையை எடுத்து செஞ்சு அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா தட் ஷுட் பி த எண்ட். இது வேறு யாராலையும் ரீச் பண்ணக்கூடாது, ரீச் பண்ண முடியாத டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம போகணும். கோ அண்ட் டேப் டில் டு த லாஸ்ட்டில் போய்ட்டு டோர் இஸ் க்ளோஸ், தெர் இஸ் நோ டோர் அப்படின்னு நான் பேப்பரை கீழே போட்டேன்னா தட்ஸ் அ ஃபேட் ஆஃப் தட் பர்டிகுலர் ப்ராப்ளம்ஸ். அவ்வளோதான், அது சால்வே பண்ண முடியாத ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம ட்ராவல் பண்ணோம், அந்த எக்ஸ்டெண்டுக்கு நம்ம போகணும். ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா இது இன்ட்ராக்ஷன்ஸ் வித்தவுட் ஃபியர், வித்தவுட் ப்ரிப்பரேஷன்ஸ். accept everything and execute what best you can. Failure doesn't matter, but be confident, be bold, face the failure. Yes, we did our best, last it got failed அப்படின்னு சொல்கிற தைரியம் இருக்குது. ஆனால் இது எல்லா நேரத்திலையும் சொல்லக்கூடாது. சொன்னால் நீங்கள் வேஸ்ட், சொன்னால் வேஸ்ட். சரிங்களா? ஸோ பி போல்ட், பி ஃப்ரீ, பி நார்மல். அண்ட் எனி சிச்சுவேஷன்ஸ் உங்கள் வாயிலிருந்து எதிராளியை ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தை வரக்கூடாது. ஸோ ரீசெண்டாக வந்து ஐ டெல் யூ ஒன் மோர் எக்ஸாம்பிள்ஸ். ஒரு நாள் வந்து நான் ஏர்போர்ட் போய்ட்டுருக்கேன் லாஸ்ட் மினிட் வந்து ஏர்போர்ட்டில் வந்து இப்போ என்ன வைக்கான இ போர்டிங் பாஸ். ஆனால் இந்த டேக் வந்து செக்யூரிட்டி டேக் வந்து கவுண்டரில் தான் போய் வாங்க. அந்த பேக்கில் மாட்டுற செக்யூரிட்டி டேக் வந்து கவுண்டரில் தான் போய் வாங்க. எனக்கு முன்னால் வரது அங்கேயே தடவை வந்தான், இடிச்சுக்கிட்டு அந்த செக்யூரிட்டி கிட்ட தகராறு பண்ணிலாம் வந்தான். நேராக அந்த கவுண்டருக்கு போனால் கிவ் டேக் அப்படின்னா இப்படி தான் கேட்டேன். அந்த பொம்பளை எடுத்து டொம்முன்னு போடுது மேலே. சரி என்னடா காலாங்காதில் இந்த பொண்ணை கடியாக்கிட்டானேன்னு சொல்லி நான் போனேன் பின்னாலே போடு, கேன் ஹேவ் டேக் ப்ளீஸ்? எஸ் சார் அப்படி எடுத்து கையில் கொடுத்தாங்க. இது எத்தனையோ வந்து இந்த ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் என்னன்னு ஒன்லி வே ஆஃப் பெர்சன்டேஜ். அவன் கிவ் டேக் அப்படின்னா கமாண்ட் தூக்கி டொம்முன்னு போட்டா 1-2 டேக் கீழே விழுது. நிலகான அவன் ஒரு டேக் தான் வேணும், இல்லைன்னா பொறுக்கி எடுத்து போயிருக்கு. கீழே வந்து 2 இருந்ததுன்னா கீழே வந்து பொறுக்கி எடுத்து போயிருக்கு. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தால் அவளையும் முறைச்சா அவள் கேரே பண்ணு, அந்த ஹோஸ்ட் வந்து கேரே பண்ணு. சரி காலையில் நமக்கு எதுக்குடா இது ஏற்கனவே கடியாக இருக்குதுன்னு சொல்லி நான் போய்ட்டு ரொம்ப கூலா கேன் ஹேவ் டேக் ப்ளீஸ் அவ்வளோதான். எஸ் சார் ஷி கிவன் மீ இன் மை ஹேண்ட். நானும் அந்த ஆள் மாதிரி கேட்டதுன்னா நிச்சயமாக 2வது ஆள் இரிட்டேட் பண்ணி தூக்கி மூஞ்சிலே போடுவோம். இதுதான் நீங்கள்லாம் பண்ணிடுங்க. நீங்கள் யாருன்றதை வந்து அங்கே கிடையாது. உங்களுக்கு என்ன வேலை ஆகணும் அதுதான் முக்கியம். இது நிறைய வாட்டி நான் வந்து ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். இங்கேருந்து காந்தகாருக்கு வந்து ஃப்ளைட்டை வந்து கிட்னாப் பண்ணாங்க. 236 பேசஞ்சர்ஸ் இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ரிச் சூப்பர் ரிச் பீப்புளாக அதில் இருந்தாங்க. 3 நாள் ஃப்ளைட்டு. there is no space to shit on the basin is full of shit. ஏன்னா ஃப்ளைட்டு வந்து லேண்டே ஆகுது. 236 பேசஞ்சர் யூரின் போயிருக்காங்க, 236 பேசஞ்சர் எமர்ஜென்சிக்கு 2வும் போயிருக்காங்க. தண்ணி கிடையாது. அந்த பேசின் வந்து ஃபுல்லி ஃப்ளட்டட் வித் நாப்கின்ஸ் அண்ட் ஷிட். பட் எமர்ஜென்சி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மேலே போய் தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஆனால் கீழே இறங்கி வந்த உடனே டாய்லெட்டு நோட்டை இந்த இடத்துல நொல்லன்னு ஏன் சொல்றீங்க? Get into the situations. See, everywhere too much of population in India, we have so many administration and maintenance problem. எதுக்கு குறை சொல்லிடுது? இதே மாதிரி ஒரு ஹோட்டலில் இது நடந்த கொஞ்ச நாள் போகிறது ஸ்டேடியம் ஒன்று ஹோட்டல். காலையில் ரிசப்ஷனில் கச்சேரி, ரூமில் டவல் இல்லை. அதுக்கு மேனேஜரை கூப்பிட்டு இவனை கூப்பிட்டு அவனை கூப்பிட்டு ஊஸ் ஓனர் கத்தினுக்கிறான். நான் போனேன், என்ன வேறு கூப்பிட்டு சார் ஹோட்டலே சரியில்லை சார், நீங்கள் டவலே வைக்க மாட்டாங்க சார், நீங்களும் கேளுங்க சார். நான் ஐ காட் எ டவல் அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு ஐ காட் எ டவல் அவ்வளோதான். இதுக்கு வந்து எதுக்கு இவ்வளோ கலடா? ஏன்னா இவர் வந்து நிறைய காசு கொடுக்குறாராம், இவர் ரொம்ப பெரிய ஆள், அந்த ஹோட்டலில் வந்து தங்கியிருக்காரு, அந்த ஹோட்டலில் வந்து ஹோஸ்ட் பண்ணல. பிரச்சனை அங்கே டவல் இல்லை, நீங்கள் பெரிய ஆளுன்னு. அது ஏன் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுங்க? mingle with the people, be normal, have a best presentations and take it all this. நல்லா பேசுங்க, இன்முகமாக சிரிச்ச முகமாக பேசுங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஃபைனலாக வந்து சாணக்கியருடைய அர்த்தசாஸ்திரம் புக்கு நான் படிச்சிருந்தேன்.
படிக்கும் போது வந்து அதில் வந்து தனக்கு தேவையான ஊழியர்களை எவ்வாறு தேர்ந்தெடுப்பார் அப்படின்னு போடுது. உனக்கு தக்கவர்களை தேர்ந்தெடுத்துக்கொள், அவர்கள் உனக்கு தக்கவர்களா என்பதை மற்றவர்கள் மூலமாக அறிந்து தெரிந்து கொள். அவர்களுக்கு தேவையான அவர்கள் சொல்வதை முழுவதும் கவனமாக கேள். உங்ககிட்ட சொல்கிறவங்க எல்லாத்தையும் அவர்கள் சொல்வதை முழுவதும் கவனமாக கேள். அவருடைய கண்ணசைவு, அங்க அவயங்களின் மாறுதல்களில் இருந்து அவர்கள் உண்மையை சொல்கிறார்களா அல்லது பொய் சொல்கிறார்களா என்பதை அறிந்து கொள். உண்மையை சொல்வார்களே ஆனால் அவர்களுக்கு தக்க அறிவுரைகளையும் கட்டளைகளையும் கொடுத்து விடு. அந்த வேலையை நடக்கிறதுக்கு தக்க அறிவுரைகளையும் கட்டளையும் கொடுத்து விடு. கொடுத்து விட்டு கண் துயிலாமல், இது முக்கியமான வார்த்தை, கண் துயிலாமல் அந்த காரியம் முடியும் வரை அவர்களை பாதுகாத்து கொண்டே இரு, கண்காணித்து கொண்டே இரு. That's it is administration and interactions. தக்கவர்களை தேர்ந்தெடு. அவர்கள் தக்கவர்களா என்பதை அவருடைய பேச்சிலிருந்தும் பார்வையிலிருந்தும் புரிந்து கொள். தக்க கட்டளைகளை கொடுத்துவிட்டு கண் துயிலாமல் அதை கண்காணித்துக் கொண்டிரு, வேலை முடியும் வரை. 100% success if you do this. So hope you must be hearing. ஏதோ நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சில சேஞ்சஸ் வந்தால் சந்தோஷம். ஃப்ரீயாக இருங்க, இயல்பாக இருங்க, நார்மலாக இருங்க. எல்லார்கிட்டையும் வந்து மேனேஜிங் டைரக்டர், மேனேஜர், சூப்பர்வைசர்னு இல்லாமல் ரவிசங்கர் கிருஷ்ணமூர்த்தி, ரவிசங்கர் ரகு, ரவிசங்கர் செல்வம், ரவிசங்கர் சோன்சோ அப்படி பேசு. உங்கள் முன்னால் டிகிரியோ, உங்கள் முன்னால் உங்களுடைய டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஆர் அஃபிஷியல் டிசிக்னேஷனை வச்சுட்டு மற்றவங்கிட்ட மூவ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு முன்னால் ஒரு செவரை உருவாகி நீங்கள் சொல்கிறது செவத்துக்கு அண்ணாண்டவர் காதில் ஏறவே ஏறாது. அதனால தான் நான் செவரே வச்சுக்கிறது. ஏன்னா எனக்கு என் சப்ஜெக்ட் உங்கள் காதில் ஏறணும், அவ்வளோதான். நான் வந்து ஐ நெவர் மூவ்டு வித் எனிவன் ஆஸ் எ மேனேஜிங் டைரக்டர் ஆர் சேர்மன் ஆஃப் ட்ரைவ். ஐ மூவ்ட் அட் த ஹியூமன் பீயிங் டு த ஹியூமன் பீயிங், அவ்வளோதான். இந்த உயர்வு தாழ்வு எல்லாமே அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற கதி மாதிரி ஆகிடும். டாய்லெட் போகிறது இடம் இல்லாமல் ஆகிடும். இன்றைக்கி காசு இருக்கிறவா இல்லை. ஒரு ரீசெண்டாக ஒரு புக்கு படிச்சு, புக்கில் வந்து ஒரு சின்ன ஒரு துணுக்கு தான். மருது சகோதரர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் மருது சகோதரர்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? சிவகங்கை சீமையில் இருக்கிற 18 பட்டியில் அவங்க ஒரு பட்டி வந்து அவங்க வந்து வெள்ளைக்காரனை எதிர்த்து சண்டை போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக கலகம் செய்வதாக குற்றம் சாட்டப்பட்டு 2 பேரையும் தூக்கில் போட்டாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியும். அவங்க 2 பேரையும் தூக்கில் போட்டாங்க, அவங்க செத்து போயிட்டாங்க. ஆனால் அதில் முதல் மருது சகோதரர் இளவரசர், அவர் வந்து இளவரசர் ஆக வேண்டிய ஆள். அவரை நாங்கள் ராஜாவாக நடத்துகிறோன்னு சொல்லிட்டு எத்தும் போய் மலேசியா ஜெயிலில் கொலகாரன், திருடன், கற்பழிப்பு பண்ணவங்க கூட போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு ராஜாவோட புள்ள தூக்கில் போட்ட மறுவாரம் ஒரு சாதாரண கைதி. அவர் காலில் ஒரு 2 ராட் போட்டு லாக் பண்ணிவிட்டு, கையில் 2 ரிங்கு போட்டு லாக் பண்ணிட்டு அது 2ஐயும் ஒன்றா கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு ராஜாவுடைய புள்ள ஒரு வாரத்தில் அவர் கைதியாகிட்டார். அதனால் இன்னைக்கு இருக்கிற டிசிக்னேஷன், இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ், nothing is permanent. Only one thing is always permanent is son of Nadarajan Samundishwari. Ravi Shankar, son of Nadarajan Samundishwari. That's all is a permanent for me. Nothing is permanent. அதனால் உங்களுக்கு இனி இருக்கிற டிசிக்னேஷன், உங்கள் கூட இருக்கிற கீழே இருக்கிற 10 ஆள் உங்களுக்கு அடிமை கிடையாது. நாளைக்கு அந்த 10 பேரில் ஒருத்தன் உங்கள் தலைக்கு மேலே உட்காரலாம், வாய்ப்பு இருக்குது. இல்லை இன்னொரு கம்பெனியில் உங்களோட பெரிய ஆள் ஆகும். அதனால் சக மனுஷனை நண்பனாக பாரு, உங்களுக்கு கீழே இருக்கிற அடிமையாக பார்க்காதீங்க. Interact, talk freely, have a friendly and lovable environment in future in tribe. Thank you. Thank you for the valuable presentation.